ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா வாங்கியிருக்க ரஃபேல் போர் விமானம் F-35 லைட்னிங் 2 விமானத்தை விட விலை அதிகமானது. அது மட்டும் இல்லாம ரஃபேல் போர் விமானம் ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானம். அதுவே F-35 லைட்னிங் 2 விமானம் ஒரு அதிநவீன 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட். தற்போதைய நிலையில் இந்த விமானம் தான் உலகின் தலை சிறந்த விமானமா கருதப்படுது. இப்படி இருக்கும் பொழுது இந்தியா எதற்காக ஒரு அதிநவீன 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை விட்டுட்டு விலை அதிகமான ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்குள் கேள்வி எழலாம். இந்தியாவின் இந்த முடிவுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. இந்த வீடியோல அது என்ன முக்கியமான 2 காரணங்கள் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து ரஃபேல் போர் விமானம் மற்றும் F-35 லைட்னிங் 2 விமானத்தோட கேப்பபிலிட்டிஸை கம்பேர் பண்ணி எந்த விமானம் சிறந்தது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல்ல ரஃபேல் போர் விமானம் மற்றும் F-35 லைட்னிங் 2 விமானத்தோட கேப்பபிலிட்டிஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பிறகு எதற்காக இந்தியா F-35 லைட்னிங் 2 விமானத்தை வாங்காமல் ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். ரஃபேல் போர் விமானம் ட்வின் இன்ஜின் கொண்ட மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். இந்த விமானத்தை dassault ஏவியேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ரஃபேல் போர் விமானம் 2001 இருந்து பிரெஞ்சு விமானப்படை மற்றும் கடற்படையில பயன்படுத்தப்பட்டு வருது. அதுவே அமெரிக்காவின் F-35 லைட்னிங் 2 விமானம் ஒரு சிங்கிள் இன்ஜின் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். இந்த விமானத்தை அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. F-35 விமானம் 2015 வருடத்திலிருந்து அமெரிக்க விமானப்படையில பயன்பாட்டில் இருந்து வருது. ரஃபேல் போர் விமானத்தோட எம்டி வெயிட் 10,600 கிலோகிராம். இந்த விமானத்தால அதிகபட்சமா 24,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 2 MW8-4E டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின்னால 75 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். F-35 விமானத்தோட எம்டி வெயிட் 13,300 கிலோகிராம். இந்த விமானத்தால அதிகபட்சமா 31,700 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். F-35 விமானத்தை இயக்குறதுக்கு ஒரு பிரெட் அண்ட் விட்னி F-135 PW100 ஆஃப்டர் பர்னிங் டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின்னால 191 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 2 விமானங்களோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும் பொழுது F-35 விமானத்தோட இன்ஜின் மிக சிறப்பா செயல்படுது. F-35 விமானத்துல சிங்கிள் இன்ஜின் இருந்தாலும் மிக அதிகமான த்ரஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனாலதான் ரஃபேல் போர் விமானத்தை விட அதிகமான எடையை சுமந்து கொண்டு F-35 விமானங்கள் பறக்குது. ரஃபேல் போர் விமானத்தால அதிகபட்சமா மாக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 2200 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். ரஃபேல் போர் விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1850 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த விமானம் மற்றும் இந்த விமானத்துல உள்ள ஆயுதங்களை பயன்படுத்தி எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியுதோ அதுதான் காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஃபேல் போர் விமானத்தால அதிகபட்சமா 3700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். ரஃபேல் போர் விமானத்தால அதிகபட்சமா 52,000 அடி உயரத்துல பறக்க முடியும். F-35 விமானத்தால அதிகபட்சமா மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 1900 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். F-35 விமானத்தால அதிகபட்சமா 2800 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1250 கிலோமீட்டர். F-35 விமானத்தால 50,000 அடி உயரத்துல பறக்க முடியும். விமானம் பறக்கக்கூடிய வேகம், அதிகபட்ச பறத்தல் தூரம், தாக்குதல் தூரம், அதிகபட்ச பறத்தல் உயரம் போன்ற 4 விஷயங்கள்லயுமே ரஃபேல் போர் விமானம் F-35 விமானத்தை விட சிறப்பா செயல்படுது. இந்த 4 விஷயங்களும் தான் எதிரி தாக்குதல்ல இருந்து விமானம் தப்பிப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களாயிருக்கும். ரஃபேல் போர் விமானத்துல 14 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 14 ஹாட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி 9,500 கிலோகிராம்
கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்ஸ், பாம்ஸ், கிளஸ்டர் யூனிட்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். F-35 விமானத்துல 10 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல இருக்கு. விமானத்தோட வெளிப்புறத்துல 6 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. F-35 விமானத்துல இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் அப்படிங்கிற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பம் விமானத்தோட ஸ்டெல்த் திறனை அதிகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுது. இந்த இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டத்துல 2600 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை ஸ்டோர் செய்ய முடியும். வெளியில் இருக்கக்கூடிய 6 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல 6800 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். மொத்தமா F-35 விமானத்தால 8200 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து விமானத்தோட ஆயுதங்களை பார்க்கலாம். ரஃபேல் போர் விமானத்துல 125 ரவுண்ட் ஃபயர் பண்ணக்கூடிய ஒரு 30 mm கேனன் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் போன்ற பல ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ரஃபேல் போர் விமானத்துல MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மைகா, மிட்டியார், ஸ்டார்ம் ஷேடோ, பேவே 2 போன்ற பல அதிநவீன மிசைல்ஸ் மற்றும் ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தி ஒரு அணு ஆயுத தாக்குதலும் நடத்த முடியும். F-35 விமானத்துல 180 ரவுண்ட் ஃபயர் பண்ணக்கூடிய 25 mm கேனன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்திலையும் ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், ஆன்டி ஷிப் மிசைல், ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் யூனிட்ஸ், பிரிசிஷன் கைடட் கிளைட் பாம்ஸ் போன்ற பல ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்தை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதலும் நடத்த முடியும். F-35 விமானத்துல AIM-120 AMRAAM மிசைல், AIM-9X சைட்வைண்டர் மிசைல், ஸ்பியர் 3 போன்ற பல அதிநவீன ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. 2 விமானங்கள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு பார்க்கும் பொழுது ரஃபேல் போர் விமானத்துல உள்ள ஆயுதங்கள் மிக சிறந்த ஆயுதங்களா இருக்கு. அதுவே F-35 விமானத்துல உள்ள அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களும் உலகத்தரம் வாய்ந்ததுதான். ஆனா ரஃபேல் போர் விமானத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் சற்று சக்தி அதிகமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 விமானங்களோட கேப்பபிலிட்டியை வச்சு பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் F-35 விமானத்துல சிறப்பா இருக்கு, சில விஷயங்கள்ல ரஃபேல் போர் விமானம் சிறப்பா இருக்கு. ஆனா ரஃபேல் போர் விமானத்துல இல்லாத ஒரு கேப்பபிலிட்டி F-35 விமானத்துல இருக்கக்கூடிய ஸ்டெல்த் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் மூலமா F-35 விமானத்தால எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஒரு விஷயத்தினால F-35 விமானத்தோட தாக்கும் திறன் ரஃபேல் போர் விமானத்தை விட அதிகமாகுது. F-35 விமானத்துல இருக்கக்கூடிய ஸ்டெல்த் தொழில்நுட்பம், அதிநவீன இன்ஜின், அதிக எடையை சுமக்கும் திறன் போன்ற விஷயங்களால் ரஃபேல் போர் விமானத்தை விட F-35 விமானம் சிறந்த விமானமாயிருக்கு. கிறிஸ்டோபர் கேத்தர்வுட் எழுதிய செகண்ட் வேர்ல்ட் வார் தி பிகினர்ஸ் கைட் அப்படிங்கிற புத்தகத்தை அழகா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடியோ புக்ல இருந்து நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேள்விப்பட்டேன். இதுவரைக்கும் செகண்ட் வேர்ல்ட் வார் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தனோ அதுல இருந்து டோட்டலா ஒரு வித்தியாசமான ஒரு வியூவை அந்த புத்தகம் எனக்கு கொடுத்துச்சு. 2ஆம் உலக போர்ல நடந்த முக்கியமான விஷயங்கள் மற்றும் தலைவர்களுடைய முடிவு, 2ஆம் உலக போர் எதற்காக நடந்தது, போரோட முடிவுல என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்துல மாறி இருக்கு அப்படிங்கிறது குறித்து ரொம்ப டீடைலா கிறிஸ்டோபர் கேத்தர்வுட் அந்த புத்தகத்துல விளக்கி இருப்பாரு. செகண்ட் வேர்ல்ட் வார பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா குக்கு எஃப்எம்ல செகண்ட் வேர்ல்ட் வார் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்கை கேளுங்க. இது போன்ற தகவல்களை நாம் படிச்சு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அதற்கு நிறைய நேரம் பிடிக்கும். ஆனா இந்த ஆடியோ புக்ல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபேமஸான பல புத்தகங்கள் ஆடியோ புக்கா குக்கு எஃப்எம்ல இருக்கு. தமிழ், ஆங்கிலம் தவிர இந்தியாவின் பல மொழிகள்ல குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. சிலருக்கு தங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்கும், ஆனா அவங்களுக்கு புத்தகங்கள் படிப்பதற்கு நேரம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு குக்கு எஃப்எம் ஒரு நல்ல ஆப்ஷன். இதுல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். குக்கு எஃப்எம் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த
லீடிங் ஆடியோ புக் ஆப். குக்கு எஃப்எம்ல 5000 மணி நேரத்திற்கும் மேலான கண்டென்ட் இருக்கு. குக்கு எஃப்எம் ஓட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பிளே ஸ்டோர்ல செக் பண்ணி பாருங்க. இதுக்கு 4.5க்கு மேல ரேட்டிங் இருக்கு. ஒரு புக்கை நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 300ல இருந்து 500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஆனா குக்கு எஃப்எம் ஓட ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷனே வெறும் 399 ரூபாய் தான். 399 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான பிரபலமான புக்ஸோட ஆடியோ புக்ஸ் மற்றும் சமரிஸ கொடுக்கறாங்க. இதுல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் இருக்கு. கண்ணன் 50 அப்படிங்கிற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 399 ரூபாயில 50% டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 199ல ஒரு வருடத்துக்கு எல்லா புக்ஸையுமே நீங்க கேட்கலாம். இந்த ஆஃபர் முதல் 250 நபர்களுக்கு மட்டும்தான். சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிராதீங்க. ப்ரோமோ கோட் மற்றும் லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். ஒரு F-35A விமானத்தோட விலை 78 மில்லியன் அமெரிக்க டாலர். அதுவே இந்தியா வாங்கியிருக்க ஒரு ரஃபேல் போர் விமானத்தோட விலை 115 மில்லியன் அமெரிக்க டாலர். இவ்வளவு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் பொழுது எதற்காக இந்தியா F-35 விமானத்தை விட்டுட்டு ரஃபேல் போர் விமானத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். ரஃபேல் போர் விமானத்தை இந்தியா வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் CPFH அப்படின்னு சொல்லக்கூடிய காஸ்பர் ஃப்ளையிங் கார். அதாவது ஒரு விமானத்தை இயக்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு செலவாகுமோ அதுதான் CPFH அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்பர் ஃப்ளையிங் கார் ரஃபேல் போர் விமானத்துல மிகவும் குறைவா இருக்கு. ஒரு விமானத்தை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யும் பொழுது இந்த காஸ்பர் ஃப்ளையிங் கார் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். ஏன்னா விமானத்தோட விலை குறைவா இருந்தாலும் காஸ்பர் ஃப்ளையிங் கார் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா விமானத்தை இயக்க ஆகும் செலவு மிக அதிகமா இருக்கும். அதனால விமானங்களை வாங்கும் பொழுது இந்த காஸ்பர் ஃப்ளையிங் கார் அப்படிங்கிற விஷயம் மிகவும் முக்கியமானது. F-35A விமானத்தை ஒரு மணி நேரம் இயக்குவதற்கு 33,000 அமெரிக்க டாலர்கள் செலவாகுது. இந்த செலவை 2023க்குள்ள 30,000 அமெரிக்க டாலரா குறைப்பதற்கு லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. F-35 விமானத்துல காஸ்பர் ஃப்ளையிங் கார் அதிகமா இருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த விமானத்துல ஆட்டோனமி லாஜிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துல ஃபால்ஸ் அலாரம் வருது. இதனால விமானத்தோட செயல்திறன்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. இந்த ஃபால்ஸ் அலாரம் ப்ராப்ளத்தை லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் சரி செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2025வது வருடத்துக்குள் F-35 விமானத்தோட காஸ்பர் ஃப்ளையிங் கார 25,000 அமெரிக்க டாலரா மாற்றுவதற்கு லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ரஃபேல் போர் விமானத்தை ஒரு மணி நேரம் இயக்குவதற்கு 18,000 21,000 அமெரிக்க டாலர்கள் செலவாகுது. F-35 விமானத்தை விட 12,000 அமெரிக்க டாலர் கம்மியான செலவுல ரஃபேல் போர் விமானத்தை இயக்க முடியும். இந்த ஒரு காரணத்தினாலதான் ரஃபேல் போர் விமானம் ஒரு 4.5 ஜெனரேஷன் விமானமா இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவின் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை இந்தியா நிராகரிச்சிட்டாங்க. அடுத்து இந்தியா F-35 விமானத்தை வாங்காமல் இருப்பதற்கு இரண்டாவது காரணம் S-400. இந்தியாவிற்கு சீனா மற்றும் பாகிஸ்தான்ல இருந்து அணு ஆயுத தாக்குதலை தடுப்பதற்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவை. ஆனா அமெரிக்கா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தும் நாடுகளுக்கு F-35 விமானத்தை விற்பனை செய்ய மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை வாங்கும் பொழுது இந்திய அமெரிக்க உறவுல ஒரு நம்பகத்தன்மை கிடையாது. ஆனா பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே நல்ல ராணுவ ரீதியிலான உறவு இருக்கு. இதன் காரணமாகவும் இந்தியா F-35 விமானத்தை நிராகரித்து விட்டு ரஃபேல் போர் விமானங்களை வாங்கியிருக்காங்க. இந்த ரெண்டு காரணங்களும் தான் மிகவும் முக்கியமான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது காரணம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.